என்னதான் நம்ம திடல் தற்குறிசா ட்ரோல் பண்ணாலும் கிழவன் செத்து கதறவரார் பாருங்களேன், கெத்துதான் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. அவர் தமிழை பத்தி பேசுனதுக்கு ஒரு குரூப் ரவுண்ட் கட்டுறாங்க, கடவுளை பத்தி பேசுனதுக்கு இன்னொரு குரூப் அணை கட்டுறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் முட்டு கொடுக்க முடியாம இவங்க கதறாங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இங்க மாட்டா சீவல், இங்க மாட்டா சிதறது. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. அப்படி ஒரு குரூப் மதுரைக்காரங்க மண்டையில ரொம்ப நாளா மாவரைச்சிட்டு இருக்கு. சோ அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, பாரு. யாரை முறைக்கிறா? முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டாருடா. போடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பல நாளா முட்டு கொடுக்க முடியாம நம்ம திடல் தற்குறிசா எல்லாம் திணற ஒரு மேட்டர்ல இருந்து மங்களகரமா ஆரம்பிப்போமா? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். பெரியார் தத்தெடுத்த வழக்கு மூலம் கல்யாணம் பண்ணிட்டாங்க சொல்லப்படுற கேவலமான போய் அறிவே இல்லாம கை தட்டி சுத்துறீங்க. பெரியார் மணியை கல்யாணம் பண்ணது 1949. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியல் தலைவர்களுக்கு வாரிசு நான் சொத்தை பதிவு பண்ணிடுவாங்க. ஸ்டாப். நம்ம அக்கா பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மண்ணா, நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? நம்ம டாடியார் கல்யாணம் பண்ணது 1949லயா? அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாரிசு இல்லைன்னா சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்களாம். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேன். தற்குறி 47லயே வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான். உங்க டாடியார் கல்யாணம் பண்ணும்போது நேரு பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் கவர்மெண்ட். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. 1949ல இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க தான் எங்க டாடியார் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அக்கா ஃபர்ஸ்ட் வீடியோல உருட்டுச்சு. பெரியார் மணியை கல்யாணம் பண்ணது 1949. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் யூ டிராப் திஸ் டா. மாட்டிக்க. பால் வாங்க மூக்க மாட்டேங்குது. அங்க வாங்கிட்டு அரசியல் தலைவர்களுக்கு வாரிசு நான் சொத்தை பதிவு பண்ணிடுவாங்க. கேட்டுட்டீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. 1949ல இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இதைத்தான் அந்த அக்கா சொல்லுச்சு. அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு இது சொன்ன பதில பாருங்களேன். அண்ணாத்த பெரிய தற்குறியா இருப்பார் போல. 1935ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சில அரசமைப்பு சட்டங்களை 1950ல இந்திய அரசாங்கம் அரசமைப்பு சட்டம் கொண்டு வர வரைக்கும் கடைபிடிச்சாங்கிறது தெரியுமா தெரியல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சட்டம் யாருதுன்னு பேசல. கவர்மெண்ட் யாருது? பிரிட்டிஷ் தான், காங்கிரஸ் தான். மாட்னடா மாஸ்டர். அப்புறம் நீங்க அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருமா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படிச்சு பாரு. ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி தனக்கு வந்து சேர்றதுக்கு அவர் பொண்டாட்டியா தான் இருக்கணும், எந்த அவசியமும் கிடையாது. கிஃப்டா கூட எழுதி கொடுக்கலாம்னு அப்பவே வழி இருந்திருக்கு. தற்குறி அண்ணா தர்கூசி போட வாரிசு போய் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு தனிநபரோட சொத்துக்கள் யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம். ஆனா ஒரு கட்சியை சேர்ந்த தலைவருக்கோ ஒரு ஆட்சியாளருக்கோ ஒரு மன்னருக்கோ வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்து ஆங்கில அரசாங்கமே பதிவு பண்ணிட்டு போயிடும்.